ஐடியூட்ஸ் மீண்டும் புறக்கணிக்கப்படும் ருத்ராஜ் கெய்க்வாட் இந்தியாவோட ஒரு கிரிக்கெட் பிளேயர். சரிங்களா, இந்தியா நாட்டோட ஒரு கிரிக்கெட் பிளேயர். சிஎஸ்கேவோட கேப்டன் 2024 அவர் தான் வந்து கேப்டன்ஷிப் பண்ணாரு. டோனிக்கு வந்து கேப்டன்சியை வந்து நான் வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ருத்ராஜ் கெய்க்வாட் தான் கேப்டன்ஷிப் பண்ணாரு. சரிங்களா, ஆக்சுவலாக வந்து இந்த ஐபிஎல்ல வந்து அவர் ஒரு செஞ்சுரி அடிச்சிருந்திருப்பாரு. ஸோ நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்திருப்பார். அதே சேம் டைம் வந்து சுப்மன் கில் இந்த ஐபிஎல்ல வந்து என்ன பண்ணார், உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக வந்து சுப்மன் கில்லு வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒழுங்காகவே பண்ணலைங்க. அதாவது கடந்த நீங்கள் 1 இயராகவே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓடியிலே எதுவும் பெருசாக பண்ணல, T20 எதுவும் பெருசாக பண்ணல. பட் ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து ஓடியிலையும் வந்து நல்ல ரன்ஸ் அடிச்சிருக்காரு. சரிங்களா, நீங்கள் எடுத்து அதாவது சுப்மன் கில்லையும் நீங்கள் வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த விஷயத்தை வந்து நீங்கள் இந்த இதில் வந்து கம்பேர் பண்ணுறீங்கன்னா கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஆக்சுவலாக வந்து பிசிசி வந்து ரீசெண்டாக வந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து ஸ்குவாட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அதில் வந்து சுப்மன் கில் வந்து வைஸ் கேப்டனாக போட்டிருக்காங்க. ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு லாஸ்ட் பிளேஸு கூட வந்து இடம் இல்லை. ஏன் மீண்டும் மீண்டும் புறக்கணிக்கப்படும் ருத்ராஜ் கெய்க்வாடா தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. பிசிசி போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியா. சரிங்களா, இவங்க சொல்கிறது தான் வந்து அடுத்து ஒரு 1 இயர், அடுத்து ஒரு 2 இயர், அடுத்து ஒரு 3 இயருக்கு வந்து நடக்கும். ஆக்சுவலாக வந்து ரீசெண்டாக வந்து கௌதம் காம்பீர் இருக்கார்ல, ஆக்சுவலாக ராகுல் டிராவிட் வந்து பதவி காலம் முடிஞ்சிருச்சு. ஹெட் கோச்சான பதவி காலம் T20 வேர்ல்டு கப்போட முடிஞ்சிச்சுங்க. இந்தியாவும் T20 வேர்ல்டு கப் வந்து வெற்றி பெற்றுச்சு. வெஸ்ட் இண்டீஸில் வெற்றி பெற்று இந்தியாவுக்கு வந்தாங்க. கோலாகலமாக வந்து எல்லாம் கொண்டாடி முடிச்சிட்டாங்க. அப்பயே வந்து நம்ம ராகுல் டிராவிட் இருக்காருல்ல, ஸோ அவரோட பதவி காலம் முடிஞ்சிருச்சு. அவரோட குவாலிட்டி முடிஞ்சிருச்சு. சரிங்களா, அவரோட பதவி காலம் 2 வருஷம் நினைக்கிறேன் ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு. இப்போ கௌதம் கம்பீர் வந்து நாங்கள் வந்து எடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு ரூமர்ஸ் போயிட்டு இருந்தது. கடைசியாக வந்து பிசிசிஐ வந்து 3 இயர்ஸ்க்கு, அதாவது 2027 வரைக்குமே வந்து கௌதம் கம்பீர் தான் வந்து நம்மளோட இந்தியன் டீமோட கோச்சாக இருக்க போகிறான்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணிட்டாங்க. அடுத்து வந்து ஸ்ரீலங்காவோட டூர் வரப்போகுதுங்க. இப்போ தான் ஜிம்பாப்வேயோட டூர் முடிஞ்சிச்சு. அதில் சுப்மன் கில் தான் வந்து கேப்டனாக இருந்தார் T20. இப்போ ஸ்ரீலங்காவுக்கு இந்தியாவுக்கு போக போகுதுங்க. அதோட ஸ்குவாடை வந்து யார் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க, பிசிசிஐ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. இதுக்கு வந்து எப்படி வந்து ரோஹித் சர்மா வந்து கேப்டனாக இருப்பார். ஓடியில் வந்து ரோஹித் சர்மா கேப்டன், T20 வந்து சூரியகுமார் யாதவ் கேப்டன். ஹர்திக் பாண்டியா வந்து தன்னோட தவிர்க்க முடியாத சூழ்நிலையினால வந்து அவர் வந்து நான் வந்து ரெஸ்ட் கேட்குறேன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் கேட்டார். அதனால வந்து சூரியகுமார் கேப்டன் வந்து போட்டிருக்காங்க, சூரியகுமார் யாதவ். இப்போ இது வந்து ப்ராப்ளம் கிடையாதுங்க. சுப்மன் கில் வந்து வைஸ் கேப்டனாக போட்டாங்களா, இதுதான் வந்து பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. கௌதம் கம்பீரை வந்து நிறைய பேர் வந்து கேள்வி கேட்குறாங்க. எதுக்கு இன்ஸ்டெட் ஆஃப் ருத்ராஜ் கெய்க்வாட் எதுக்கு நீங்கள் வந்து சூரியகுமார் யாதவ் இவர் எடுத்தீங்க, சுப்மன் கில்லை வந்து வைஸ் கேப்டனாக போட்டீங்க. லாஸ்ட் ஒரு 1 இயராக அவரோட பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒழுங்காக பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. எந்த ஒரு செஞ்சுரியுமே அடிக்கல. ஐபிஎல்ல கூட வந்து அவர் கேப்டன்ஷிப் கொடுத்ததுக்கப்புறம் வந்து ஒழுங்காக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. சரிங்களா, எக்ஸப்ட் தட் இந்த ஜிம்பாப்வே டூரில் வந்து வின் பண்ணி கொடுத்தாரு. சரிங்களா, ஜிம்பாப்வேன்றது ஒரு சின்ன டீம் தான். பெரிய டீமுக்காக அவர் வந்து என்ன பண்ணார், இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வந்து கேட்கலாம்னு தோணுது இல்லை. அதே மாதிரி தான் பிசிசிஐ கிட்டே வந்து நிறைய பேர், சரிங்களா, நிறைய ரசிகர்களாக இருக்கட்டும், ஈவன் தோ கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்தா இருக்கட்டும், அப்புறம் வந்து அக்ஷய் சோப்ரா, இவங்கெல்லாம் வந்து கமெண்ட்ரி பண்ணுவாங்க. சரிங்களா, இவங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க. இவங்க வந்து எக்ஸ் இந்தியன் டீம் கரண்ட் பிளேயர்ல எக்ஸ் இந்தியன் டீம் பிளேயர் சீக்கா இருக்காருல, 1983 வந்து வேர்ல்டு கப் வின்னிங் டீம்ல வந்து அவர் இருந்திருக்கார். அவரே வந்து என்ன சொல்றாரு, சுப்மன் கில்லுக்கு இடமே கிடையாது, அவருக்கு மேலே ருத்ராஜ் கெய்க்வாட் தான் வந்து கேப்டனாக போட்டிருந்துருக்கணும். ஆக்சுவலாக வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் வந்து இவ்வளோ இருக்காருன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு ஃபார் த ஃபியூ இயர்ஸ். சரிங்களா, அவரை விட்டுட்டு நீங்கள் வந்து ஏன் வந்து சுப்மன் கில்லை வந்து எடுத்தீங்க, சுப்மன் கில்லை வந்து வைஸ் கேப்டனாக போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு காம்பீர் தான் வந்து செலக்ஷன். சரிங்களா, அவரும் வந்து இவருக்கு தான் எடுப்பாங்க. யார் கேப்டனும் வந்து ஹெட் கோச்சும் தான் வந்து டீமை வந்து செலக்ட் பண்ணி எடுப்பாங்க. இதில் ரியான் பராக் இருக்காருல்ல, ஸோ அவரும் வந்து ஓடிஐ ஸ்குவாட்லையும் எடுத்திருக்காங்க, T20 ஸ்குவாட்லையும் எடுத்திருக்காரு. அவர் என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணார், ஐபிஎல்ல வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ ருத்ராஜ் கெய்க்வாட் தான் நல்லா பண்ணார், ஏன் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழும்புது. ஸோ அதே மாதிரி வந்து சிஎஸ்கேவோட இன்னொரு அதிரடி பிளேயர் சிவம் டூபே இருக்காங்க, அவரை வந்து வேர்ல்டு கப் ஸ்குவாட்லையும் எடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து இப்போ ஸ்ரீலங்கா மேட்ச் நடக்குதுல, அந்த ஸ்குவாட்லேயும் வந்து அவங்க எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பிசிசிஐ என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து வேர்ல்டு கப் ஸ்குவாட் எடுக்கக்குள்ள வந்து ஐபிஎல் இன்னிங்ஸை நாங்கள் பார்க்கல, ஐபிஎல்ல வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு நாங்கள் பார்க்காம தான் வந்து சிவம் டூபே எடுத்தோம். அப்போனா ஐபிஎல்ல நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண மற்ற பிளேயர்ஸ்லாம் ஏன் எடுக்கலை? ஸோ இது என்னோட கேள்வி. இப்போ சிவம் டூபே வந்து பிளேயராக இருப்பாங்க, பட் வந்து ருத்ராஜ் கேப்டன் வந்து பிளேயராக இருக்க முடியாதான்னு சொல்லிட்டு பிசிசிஐக்கு நிறைய பேர் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த நீங்கள் ஸ்குவாடை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே வந்து ஒரு விஷயம் உங்களுக்கு புரியும். ஆக்சுவலாக அந்த ஸ்குவாடில் வந்து என்னென்ன இருக்குன்னா, ஸ்ரீலங்காவில் வந்து இப்போ ஜூலை 27 வந்து இந்த மேட்ச் நடக்க போது 3 T20 3 ஓடி. அதில் வந்து ஸ்குவாடு வந்து நான் சொல்கிறேன். இதை பார்த்துட்டு உங்களோட விருப்பத்தை, உங்களோட கருத்து என்னன்றது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். T20 ஸ்குவாடில் வந்து சூரியகுமார் யாதவ் வந்து கேப்டன், சுப்மன் கில் வைஸ் கேப்டன், யசஸ்வி ஜெய்ஸ்வால், ரென்கு சிங், ரியான் பராக், ரிஷப் பண்ட், சஞ்சு சாம்சங், ஹர்திக் பாண்டியா, சிவம் டூபே, அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், ரவி பிஷ்ணோய், ஹர்ஷதீப் சிங், அப்புறம் வந்து முகமது சிராஜ், கலீல் அகமது. இது வந்து T20ல சூரியகுமார் யாதவ் வந்து கேப்டனாக இருக்க போகிறார்.
இப்போ ஓடிஐ ஸ்குவாடை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா ஆஸ் யூசுவல் கேப்டன், சுப்மன் கில் வந்து வைஸ் கேப்டன், விராட் கோலி, கேஎல் ராகுல், ரிஷப் பண்ட், ஸ்ரேயஸ் ஐயர், சிவம் டூபே, குல்தீப் யாதவ், முகமது சிராஜ், வாஷிங்டன் சுந்தர், ஹர்ஷதீப் சிங், ரியான் பராக், அக்ஷர் பட்டேல், கலீல் அகமது, ஹர்ஷித் ராணா. ஆக்சுவலாக வந்து இதில் ஒத்து போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹர்ஷித் ராணா இது வந்து இவர் பவுலர், அதாவது கொல்கத்தாவோட பவுலர். மெயின் பவுலர்னு கேட்டிங்கன்னா மெயின் பவுலர் கிடையாதுங்க. பட் வந்து இந்த ஒரு இது பண்ணி, அதாவது ஐபிஎல்ல வந்து தேவையில்லாத விஷயங்கள் பண்ணி ஒரு மேட்ச் வந்து சஸ்பெண்ட் ஆகி பேன் பண்ணி திரும்ப வந்து வந்தார்ல, அது கௌதம் கம்பீர் தான் வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட கோச். ஸோ அவர் அப்படியே வந்து இந்தியன் டீம் கோச் ஆன உடனே ஹர்ஷித் ராணாவை எடுத்துட்டாரு. அவர் நல்லா பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரான்றது உங்களுக்கு, இது நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணார், ஃபைனலில் கூட நல்லா விக்கெட்ஸ் எடுத்தார். அவரை வந்து நீங்கள் எடுப்பீங்க. அதே ஐபிஎல்ல வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணார், இன்க்ளூடிங் ஒரு செஞ்சுரியோட. ஐ திங்க் நிறைய டைம் வந்து 90s 80s வந்து அவுட் ஆயிருந்திருப்பார், நல்லாவும் கேப்டன்ஷிப் பண்ணியிருந்திருக்காரு. அவரை நீங்கள் எடுக்க மாட்டீங்களா? ஸோ இதுக்கு நடுவில் வந்து அதாவது பாலிடிக்ஸ் நடந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு மக்களாகிய நமக்கு வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து அவங்களுக்கு, அதாவது பிசிஐ கிட்ட கேட்கணும்னு உங்களுக்கு தோணும். அதே மாதிரி கௌதம் கம்பீர் கூட கேட்கணும்னு உங்களுக்கு தோணும். ஆக்சுவலாக வந்து இங்கே பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, சுப்மன் கில்லை வந்து வைஸ் கேப்டனாக போட்டது, சுப்மன் கில்லை வந்து T20 வைஸ் கேப்டனாகவும் போட்டது, ப்ளஸ் வந்து சுப்மன் கில்லை வந்து ஓடிஐ வைஸ் கேப்டனாக கூட போட்டது தான் இங்கே வந்து பெரும் பிரச்சனையாக இருக்கும். ரிஷப் பண்ட் சரிங்களா, ரிஷப் பண்ட் வந்து ரொம்ப நாளாக ஆடிட்டு இருந்தார். இடையில வந்து அவருக்கு வந்து இன்ஜுரி ஏற்பட்டது, திரும்ப வந்து அவர் வந்து ஐபிஎல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். அவரை நீங்கள் போட்டிருந்துருக்கலாம். இல்லை வந்து விராட் கோலியை வந்து கேப்டன்ஷிப் பதவி விட்டுட்டார். இல்லை வந்து நீங்கள் வந்து இவரை போட்டிருந்துருக்கலாமே, எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர், ரொம்ப நல்ல பிளேயர்ஸாக நீங்கள் வைஸ் கேப்டனாக போட்டுருக்கலாம். எதுக்கு நீங்கள் சுப்மன் கில்லை வைஸ் கேப்டனாக போட்டிங்கன்னு சொல்கிறது இங்கே பிரச்சனையே. சுப்மன் கில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணல, நான் சொன்ன மாதிரி வந்து அவர் ஒழுங்காக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. இதை தாண்டி இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம ஒரு பிளேயருக்கு வந்து இதே மாதிரி நடந்ததுங்க. சஞ்சு சாம்சன் உங்களுக்கு தெரியுமா? ஸோ ராஜஸ்தான் டீமோட கேப்டன், அப்புறம் வந்து இந்திய டீமில் வந்து அவருக்கு ஏகப்பட்ட சான்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பட் சான்ஸ் கொடுத்தாங்க, பட் வந்து அவர் ஒழுங்காக பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. இருந்தாலும் அவருக்கு அதிக சான்ஸ் கொடுத்தாங்க. ரிஷப் பண்ட் மாதிரி அதிக சான்ஸ் கொடுத்தாங்க, சுப்மன் கில் மாதிரி அதிக சான்ஸ் கொடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா அது வந்து கொஸ்டின் மார்க் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோவா சான்ஸ் யாரும் கொடுக்கல, சஞ்சு சாம்சனுக்கு கொடுக்கல. பட் இருந்தாலுமே வந்து அவர் கொடுத்த சான்ஸை வந்து ஓரளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சுப்மன் கில் கொடுத்த சான்ஸ், ரிஷப் பண்ட் கொடுத்த சான்ஸை நீங்கள் சஞ்சு சாம்சனுக்கு கொடுத்துருந்தாலுமே வந்து அவர் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. சஞ்சு சாம்சனுக்கு ஏற்பட்ட நிலைமை தான் இப்போ வந்து ருத்ராஜ் கெய்க்வாட்டுக்கு ஏற்பட்டிருக்கு. ஏன்னா ருத்ராஜ் கெய்க்வாட்டுக்கு வந்து கேப்டன்சி லெவலுக்கு பொறுப்பு ஏற்கக்குள்ள ஒரு நல்ல பிளேயர்னு சொல்லிட்டு ரிக்கி பாண்டிங் சொல்லியிருந்திருக்காரு. அதே மாதிரி நம்ம சீக்கா சொல்லியிருந்திருக்காரு. அதே மாதிரி நிறைய பிளேயர்ஸ் வந்து அதாவது ருத்ராஜ் கெய்க்வாட் எடுக்காதது பிக் சர்ப்ரைஸ். எனக்கு வந்து ரொம்ப வந்து சர்ப்ரைஸாக இருக்குது. ஏன் எடுக்கல? அவர் ஒழுங்காக தானே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு ரீசெண்ட் டைம்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. இதுக்கு பிசிசிஐ கிட்டேருந்து எந்த பதிலும் இல்லை, கௌதம் கம்பீர் கிட்டேருந்து கூட எந்த பதிலுமே கிடையாதுங்க. ஒருவேளை வந்து அவர் சிஎஸ்கேக்கு ஆடுறதுனால தான் அவர் எடுக்கலையா, சிஎஸ்கேக்கு கேப்டனாக இருக்கிறதுனால அவர் எடுக்கலையா, இதுக்கு நடுவில் வந்து ஏதாவது நிறைய பாலிடிக்ஸ் நடக்குதா இப்படின்ற கொஸ்டின் நமக்கு தோணும். ஆக்சுவலாக வந்து சிஎஸ்கே வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுங்க. இப்போ ஐபிஎல்ல விட இந்த ஐபிஎல் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண, இந்தியா ஃபுல்லாகவே வந்து ருத்ராஜ் 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 இந்த பேச்சு மட்டும்தாங்க இருக்கும். அப்படியே நீங்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தீங்க வச்சுக்கோங்களேன், தங்கரசு நடராஜன். இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம சேலம் சின்னமாப்பட்டி, அதாவது சின்னமாப்பட்டியிலேருந்து கிரிக்கெட்டில் விளையாடுறாரு. அதாவது ஆஸ்திரேலியாவில் நடந்த எல்லா மேட்சும் ஆடி இருக்காரு. ஒரு 4 மேட்ச் 3 மேட்ச் டெபியூட் ஆயிருந்திருக்காரு. அதாவது நடராஜன் ஒரு தமிழ் பிளேயர், ஒரு லெஃப்ட் ஹேண்டர் சரிங்களா. அவருக்கு சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாருங்க. சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணதால தான் வந்து ஆஸ்திரேலியா டூருக்கு வந்து எடுத்தாங்க, சிட்னியில் போய் ஆடினார். அவரை கடந்த 3 ஆண்டுகளாக எடுக்கவே இல்லைங்க. ஐபிஎல் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. லெஃப்ட் ஹேண்டர் வேறு, இந்தியா டீமில் லெஃப்ட் ஹேண்டர் பவுலிங் இல்லை, அதுவும் நல்ல பேஸோட பவுலிங் யாரும் இல்லை. ஹர்ஷதீப் சிங் இருந்திருக்காரு. பட் வந்து அந்த அளவுக்கு அவர் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா அவர் ஆன் அண்ட் ஆஃப் தான் பண்ணியிருக்காரு. பட் நடராஜனுக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்கும்? அப்படியே ருத்ராஜ் கெய்க்வாட் மாதிரி தான் இப்போ நடராஜோட நிலைமை இருக்கும். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நடராஜன் வந்து அவர் வந்து தமிழ் அதனால தான்ப்பா எடுக்கலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் அவர் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு சரிங்களா. அவரும் ஆன் அண்ட் ஆஃப் தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இருந்தாலே அதுக்கு வந்து இந்தியா டீம்னு எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் வேர்ல்டு லெவலில் எடுத்துக்கிட்டீங்கனாலும் எல்லா டீம்லேயுமே வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் கண்டிப்பாக இருப்பார். எனக்கு கேட்டிங்கன்னா அதிக பேஸ் ஸ்டார்க் எடுத்துக்கோங்க, போல்ட் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் வந்து நிறைய லெஃப்ட் ஹேண்டர் பவுலர்ஸ் இருக்காங்க சரிங்களா. இந்தியாவில் அந்த லெஃப்ட் ஹேண்டர் பவுலர்ஸ் யாருமே இல்லை. அதாவது இப்போ தான் ஹர்ஷதீப் சிங் வந்திருக்காரு சரிங்களா, அவ்வளோ ஒழுங்காக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் அடிஷ்னலாக ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தானே ஒரு அதிக வாய்ப்பு கிடைக்கும். அதாவது சப்போஸ் வந்து ஹர்ஷதீப் சிங்க்கு ஏதாவது இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா இன்னொரு ஒரு லெஃப்ட் ஹேண்டர், அதாவது நடராஜன் எடுத்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பும்ரா நடராஜன், இவங்க 2 பேரும் காம்பினேஷன் சூப்பராக இருந்திருக்குமே. நடராஜனுக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்கும்? அப்புறம் ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து கண்டிப்பாக வந்து புறக்கணிக்கிறாங்க, கண்டிப்பாக பிசிசிஐ வந்து புறக்கணிக்கிறாங்கன்னு தான் என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்னன்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் சரிங்களா, ஒரு வாட்டி பண்ணலாம், 2 வாட்டி பண்ணலாம். சஞ்சு சாம்சன் எப்போ வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்ததோ இப்பயும் அது சஞ்சு சாம்சனுக்கு நடந்துட்டு தாங்க இருக்குது. T20 வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல எடுத்தாங்க, பட் வந்து அவர் வந்து ஆட வைக்கல.
சிவம் டூபே ஆட வச்சார். சிவம் டூபே T20ல ஒழுங்காக பர்ஃபார்மன்ஸ் பண்ணல, எக்ஸப்ட் தட் இந்த ஃபைனல் மேட்ச் தவிர. இந்த வீடியோ முடிக்க போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு 2 கொஸ்டின். ருத்ராஜ் கைக்வாட், நட்ராஜன் இவங்க 2 பேத்துக்கும் எப்போ சான்ஸ் கிடைக்கும்? ஸோ இவங்க 2 பேத்தையும் ஏன் புறக்கணிக்கிறாங்க? இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை எல்லாத்தையும் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஏன் வந்து புறக்கணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் வந்து நான் இன்ஃபர்மேஷனாக சொல்லிட்டேன். உங்களோட ஒப்பீனியன்ன்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி. டாடா.